உதயநிதி அந்த சைடு அவங்களுக்காக அவங்க சைடுல இருந்து 5, 6 பேரு. நம்ம சைடுல இருந்து நான் நிக்கிறேன் ஸ்ட்ராங்கா. அப்புறம் எல்லாமே நடந்த பிறகு விஜய்க்கு அந்த விஷயம் போய் காதுக்கு போயிடுச்சு. அப்ப விஜய் எனக்கு ஃபோன் எல்லாம் கேள்விப்பட்டோம்னே, ரொம்ப நன்றிண்ணே. எ நம்ம என் படத்துக்கு இந்த மாரி நீங்க கேர் பண்ணுவீங்கன்லாம் எனக்கு பார்க்க ஆச்சரியமா இருக்கு. சந்தோஷமா இருக்குண்ணே. கீப் இட் அப் அப்படின்னு சொன்னாரு. சார் கமலா தியேட்டர்ல 7ஆம் அறிவு படமும், நம்ம படமும் ரிலீஸ் அப்போ வேலாயுதம் 2 சரி. படம். அப்ப ரிலீஸ் பண்ணும்போது நம்ம எ 7ஆம் அறிவு வந்து சன் பிக்சர்ஸ் வெளியிடுறாங்களா? ரெட் ஜெயண்ட் ரிலீஸ். ரெட் ஜெயண்ட். ம். அப்ப இது விஜய் படம். நம்ம ம். விஜய் படத்த தானே பார்ப்போம். ஆஸ்கர் ரவி படம் தான் இருந்தாலும் விஜய் படம் தானே. ஹீரோ தானே நம்ம இது பண்ணுவோம். அப்ப வேலாயுதம் படத்துக்கு 3 ஷோ குடுத்துருக்காங்க கமலா தியேட்டர்ல. அதுக்கு 1 ஷோ குடுத்துருந்தாங்க. அப்போ அந்த இத வந்து முதல் டாப்ல வச்சிருக்காங்க. ஃப்ளக்ஸ். சரி. நம்ம படத்த செகண்ட் வச்சோம்னா, நமக்கு தாங்க முடியல அந்த ஆளு ரூட்டோட போற ஆளு. அப்ப இறக்குங்கன்னு தகராறு நடக்குது. அப்ப இது ஆளுங்க வச்சு பெரிய இடம். நீங்க பார்த்து செய்யுங்க அப்படி இப்படின்னு. இல்ல சார் நீங்க யாரா இருந்தாலும் வர சொல்லுங்க. நியாயத்த பேசுவோம். நியாயத்த பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு பெரிய தகராறாகி அப்ப அந்த ஃப்ளக்ஸ எடுத்து மாத்தின பிறகு தான் நான் அங்கருந்து வெளிய வந்தேன். அது பெரிய ஆர்குமென்ட் தகராறு ஃபோன்ல ஓனர்லாம் வந்துட்டாரு. அது என்ன செல்வகுமார் சின்ன விஷயத்துக்கு வந்து இப்படி பண்றீங்களே அப்படி இப்படிலாம். இல்ல சார் முறை என்னதோ அத செய்யுங்க. அப்புறம் எல்லாமே நடந்த பிறகு விஜய்க்கு அந்த விஷயம் போய் காதுக்கு போயிடுச்சு. அப்ப விஜய் எனக்கு ஃபோன் எல்லாம் கேள்விப்பட்டோம்னே, ரொம்ப நன்றிண்ணே. எ நம்ம என் படத்துக்கு இந்த மாரி நீங்க கேர் பண்ணுவீங்கன்லாம் எனக்கு பார்க்க ஆச்சரியமா இருக்கு. சந்தோஷமா இருக்குண்ணே. கீப் இட் அப் அப்படின்னு சொன்னாரு. அப்போ உதயநிதி அந்த சைடு அவங்களுக்காக அவங்க சைடுல இருந்து 5, 6 பேரு. நம்ம சைடுல இருந்து நான் நிக்கிறேன் ஸ்ட்ராங்கா. அந்த கட் அவுட் நான் அப்படி வைக்க விடமாட்டேன் அப்படின்னேன் இப்போ. நமக்கு நியாயம்னா நியாயம் தானே சார். அப்படி நின்னேன். இதெல்லாம் அந்த காலகட்டத்தில யார் வந்தாலும் நான் எனக்கு விஜய் தான் முக்கியத்துவம்னு நிப்பேன் சார். எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் பயப்படுறதுங்கிறது கிடையாது. நமக்கு ஒரே ஆள் விஜய் தான் அப்படின்னு தான் நினைப்பேன். அதனால தான் என்ன அவங்க அப்பா எந்த இடத்திலயும் விட்டுக் குடுக்க மாட்டாரு. இதெல்லாம் நடந்த உண்மைகள்.